லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 12வது வீடியோவுல இந்த சேனல்ல கருப்பு வெள்ளை விலங்குகள் சீசன்ல வெளியான 32, 33 மற்றும் 34வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. சீனாவை பூர்வீகமா கொண்டிருக்கிற வித்தியாசமான கருப்பு வெள்ளை உரோம அமைப்புகள் கொண்ட இந்த பாண்டா அப்படிங்கிறது ஒரு ரக்கூன் வகையைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பின்னாட்கள்ல மூலக்கூறுகள் அடிப்படையில இதுங்க கரடி வகையைச் சேர்ந்தது அப்படின்னு நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. தாவரம் மற்றும் மாமிசம் சாப்பிடும் விலங்குகள்ல ஒண்ணுதான் இந்த பாண்டாக்கள். இதுங்க அனைத்துண்ணி அப்படினாலும் பெரும்பான்மையா மூங்கில்தான் விரும்பி சாப்பிடுதுங்க. பாண்டா கரடிகள் மத்திய சீனாவுல இருக்கிற சிச்சுவான் மலைப்பகுதிகளிலேயும் அதனைச் சுற்றியுள்ள காஞ்சு மற்றும் சாங்சி மலைப்பகுதிகளிலேயும் தான் பெரும்பான்மையா வாழ்கின்றன. கரும்புள்ளி நுடி பிரான்ச் அப்படிங்கிற இந்த உயிரினம் கடல் ஸ்லக் அப்படிங்கிற நத்தை வகையைச் சேர்ந்தது. கேப் தீபகற்பத்தின் அட்லாண்டிக் கடற்கரையிலிருந்து ஃபால்ஸ் பேயின் கிழக்கு பகுதிகள் வரையிலும் 5 முதல் 15 மீட்டர் தொலைவு வரையிலுள்ள பகுதிகளில் மட்டுமே வாழ்கின்றன. ஒரு அங்குல நீளம் வரையில வளரக்கூடிய இந்த உயிரினம் தங்களை வேட்டையாடுற விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த நிறத்தை பயன்படுத்துகின்றன. மடகாஸ்கர் பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரஃப்டு லெமூர் அப்படிங்கிற இந்த குரங்குகள் பாலூட்டி வகையைச் சேர்ந்தது. இந்த இனக்குரங்குகள் விவி ரப்ரா அப்படிங்கிற சிவப்பு ரஃப்டு லெமூர் மற்றும் விவி அல்பா அப்படிங்கிற வெள்ளை லெமூர் குரங்குகள் என 2 இனங்கள் இருக்குது. ஏறக்குறைய 45 சென்டிமீட்டர் நீளமும் 4 கிலோ எடை வரையிலும் வாழக்கூடிய இந்த கருப்பு வெள்ளை லெமூர் குரங்குகளே இந்த லெமூர் இனத்திலேயே மிகவும் பெரியவை. இதுங்க இலை, தேன், விதைகள் மற்றும் பூஞ்சைகளை உணவாக உட்கொண்டாலும் இதுங்களோட உணவு பழக்கத்துல ஏறக்குறைய 92% பழங்களாத்தான் இருக்குது. இந்த கருப்பு வெள்ளை வார்ப்ளர் நியூவார்ப்ளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பாடல் பறவைங்க. இதுங்களோட இனத்துல இருக்கு ஆண் பெண் இருபாலாருக்கும். வெள்ளை புருவத்துடன் கூடிய கருப்பு வெள்ளை கீரீடம் போன்ற அமைப்பும் வெள்ளை வயிற்று பகுதியில கருப்பு கோடுகளும் கருப்பு வெள்ளை இறக்கைகளும் கருப்பு வாலும் கொண்டது. இதோட ஆண்களுக்கு கருப்பு வெள்ளை கோடுகள் கொண்ட தொண்டை பகுதியும் கருப்பு கன்னமும் கொண்டவையாகவும் பெண்களுக்கு சாம்பல் நில கன்னமும் வெள்ளை கிரீம் நிறத்திலான தொண்டை பகுதியையும் கொண்டவை. வட அமெரிக்காவுல பெரும்பான்மையா வாழ்ற இந்த பறவைங்க குளிர்காலங்கள்ல மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளுக்கு இடம்பெயர்கின்றன. இதுங்க பெரும்பாலும் லெப்பிடிரோப்பியன் புழுக்கள், பூச்சிகள், சிலந்திகள், வண்டுகள் மற்றும் எறும்புகள் போன்றவைகளை உண்கின்றன. மேற்கு அமெரிக்கா மற்றும் வடக்கு மெக்சிகோ பகுதிகளில் வாழ்ற விஷமற்ற பாம்புதான் இந்த கலிபோர்னியா கிங் பாம்பு. புல்வெளி, பாலைவன பகுதிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் கைவிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பாறை இடுக்குகளிலும் வாழ்கின்றன. இந்த பாம்புகள் கொறித்தீனிகள், பறவைகள், பிற ஊர்வன போன்றவைகள் சாப்பிடுதுங்க. இதுங்க விஷமற்றவையா இருக்கிறதால தங்களோட இரைகளை சுருட்டி நசுக்கி கொன்று உண்கின்றன. கலிபோர்னியா மற்றும் ஓர்கான் பகுதிகளில் இருக்கிற மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பெரிய மரங்கொத்தி வகைதான் இந்த கிளார்க் நட்கிராக்கர் மரங்கொத்தி பறவை. இதுங்களோட கழுத்து, கன்னம், வயிறு போன்ற பகுதிகளில் வெள்ளை நிறத்திலான சிறுகளோட கூடிய மார்பு பகுதிகளில் சிறப்பு நிறத்திலான சில மச்சங்கள் போன்றவற்றை தவிர மற்ற உடல் முழுமையும் கருப்பு நிறத்துல இருக்கும். இதுங்க ஏறக்குறைய 27 to 30 சென்டிமீட்டர் வரையில நீளமும் 100 முதல் 160 கிராம் அளவு வரையில் வளரக்கூடியது. இந்த நட்கிராக்கர் மரங்கொத்தி பறவைங்க பெரும்பான்மையாக பைன் மரங்களோட விதைகளையே உண்கின்றன. இதுங்க பெர்ரி, பழங்கள், விதைகள், பூச்சிகள் போன்றவற்றை உட்கொள்ற இந்த மரங்கொத்திகள் பெரும்பான்மையான உணர்வு பைன் விதைகள்தான். வடக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வாழ்ற கடல்பாலூட்டி வகையைச் சேர்ந்ததுதான் இந்த டால்ஸ்போர்போயிஸ். இதோட உடலின் பின்பாதி நோக்கிய முதுகு துடுப்புடன் கூடிய சிறிய மெல்லிய தோற்றத்துடன் காணப்படுகின்றன. பொதுவாகவே இதுங்க உடம்பு கருப்பு நிறத்திலேயும் பக்கவாட்டு வயிற்று பகுதிகளிலேயும் வெள்ளை இல்லைன்னா சாம்பல் நிறத்திலேயும் இருக்கும். ஏறக்குறைய 7.5 அடி நீளமும் கிட்டத்தட்ட 130 to 220 கிலோ எடை வரையிலேயும் வளரக்கூடியது. 15 to 20 ஆண்டுகள் வரையில வாழக்கூடிய இந்த டாலின் போர்போயிஸ்கள் பொதுவாகவே கடலோட மேற்பரப்பு மற்றும் நடுநீர் பகுதிகளில் இருக்கு மீன்கள் போன்றவற்றை வேட்டையாடி உண்கின்றன.
ரோசியாவை பூர்வீகமாக கொண்ட வெள்ளை உடலில் கருப்பு புள்ளிகளுடன் வித்தியாசமான உருவத்துடன் இருக்கிற இந்த டால்மேஷன் நாய்கள் 1800களில் வண்டி நாய்களாக பயன்படுத்தப்படுறது மட்டுமில்லாம மேய்ச்சல் நிலங்கள்ல இருக்கிற குதிரை போன்ற விலங்குகளை குறைக்கிறது மூலமா விரட்டியடிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுங்க பாதுகாவலுக்கும் தீயணைப்பு பிரிவுகளிலேயும் கூட பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாகவே வெள்ளை நிற உடல்ல கருப்பு புள்ளிகளோடு காணப்படுற இதுங்க சிலது முழுமையான கருப்பாகவோ அல்லது முழுமையான வெள்ளையாகவோ கூட இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 16 கிலோல இருந்து 32 கிலோ எடை வரையில வளரக்கூடிய இதுங்க ஏறக்குறைய 48 - 61 சென்டிமீட்டர் வரையில வளருதுங்க. செங்கடல் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படுற இந்த டாஸ்டில்லஸ் வகை மீன்கள் கருப்பு வெள்ளை மீனான இந்த டாஸ்டில்லஸ் மீன் ஒரு வகையான டாம்செல்ஃபிஷ் ஆகும். 12 அங்குல நீளம் வரையில வாழக்கூடிய இந்த மீன்களோட உடல்ல கருப்பு நிறத்துல வெள்ளை புள்ளிகளோ வெள்ளை நிறத்துல கருப்பு கோடுகளோ காணப்படுது. வட அமெரிக்காவைச் சேர்ந்த கனடா உட்பட அலாஸ்காவிலிருந்து புளோரிடா வரையிலான பகுதிகளில் இருக்கிற காட்டுப்பகுதிகளில் வாழக்கூடிய இந்த கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கிற இந்த டவுனி மரங்கொத்திகள் கேரி வுட்பெக்கர் வகையைச் சேர்ந்தது. அது மட்டுமில்லாம மரங்கொத்தி வகைகளிலேயே மிகச்சிறியது இந்த டவுனி தான். ஏறக்குறைய 14 முதல் 18 சென்டிமீட்டர் வரையில வளரக்கூடிய இந்த டவுனி மரங்கொத்திகள் சுமார் 20 இருந்து 33 கிராம் வரையில எடை இருக்கும். இதுங்க மரங்கள்ல இருக்கு நுண்பூச்சிகளையும் விதைகள் மற்றும் பழங்களையும் உண்கின்றன. ஆலண்டர் மற்றும் பிரபந்தர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த டச்சு முயல்கள் உலகத்துல பிரபலமான முதல் 10 முயல் வகைகள்ல ஒன்று. இந்த முயல்கள் ஏறக்குறைய 2 இருந்து 4.5 கிலோ எடை வரைக்கும் வளர்கிறது. இதுங்க குட்டையான பருமனான நல்ல உரோமங்கள் கொண்ட காதுகளோட இருக்கிற இந்த கருப்பு வெள்ளை மட்டுமில்லாம வெள்ளையோடு இணைந்த 6 நிறங்களோட கலவையிலும் காணப்படுகின்றன. இந்த கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கிற இந்த எகிப்தியன் மாவ் அப்படிங்கிற இந்த பூனைகளை நாம் பலரும் இந்தியாவிலேயும் பார்த்திருக்க வாய்ப்பிருக்கு. இந்த பூனையோட இந்த நிறங்கள் இதோட உரோமங்களின் நுனியில மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பு. நடுத்தரமான உடலமைப்பை கொண்டிருக்கிற இதுங்களோட பின்னங்கால விட முன்னங்கால்கள் நீளமா இருக்கும். இந்த பூனைகள் ஏறக்குறை மணிக்கு 48 கிலோமீட்டர் வரையில ஓடக்கூடியவை. இந்த ஈடர் வாத்துக்கள் வடக்கு ஆர்டிக் பகுதிகளில் பெரும்பான்மையா வாழ்ற கடல் வாத்துக்கள் இனத்துல ஒன்னாகும். இந்த ஈடர் வாத்துக்கள்ல ஆண்களுக்கு கருப்பு தலையும் வெள்ளை உடலும் பெண்களுக்கு அதுக்கு நேர்மாறாக வெள்ளை தலையும் கருப்பு உடலமைப்பும் கொண்டவையாக இருக்கின்றன. இதுங்க ஐரோப்பாவின் வடக்கு கடற்கரை பகுதிகளிலேயும் வட அமெரிக்கா மற்றும் கிழக்கு சைபீரியா போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றன. இதுங்க சாதாரணமா மணிக்கு 113 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடியவை. இதுங்க ஏறக்குறைய 50 முதல் 71 சென்டிமீட்டர் வரையிலும் சுமார் 1 முதல் 3 கிலோ வரை எடையோடையும் வளரக்கூடியவை. டாஸ்டிலஸ் மெலனுரஸ் அப்படிங்கிற இந்த ஃபோர் ஸ்ட்ரைப் டாம்செல்ஃபிஷ் அப்படிங்கிற இந்த மீன்கள் ஹம்பக் டேம்செல்ஃபிஷ், பிளாக்டெயில் டேம்செல்ஃபிஷ், பிளாக்டெயில் ஹம்பக் அப்படிங்கிற பல பேரால அழைக்கப்படுது. இந்த மீன்கள் பெரும்பான்மையாக மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது. ஏறக்குறைய 3 இல்லைன்னா 4 அங்குலம் வரையில் வாழக்கூடிய இந்த மீன்கள் பாசிகள், சிறிய வகை மீன்கள் முதல் இறால்கள் வரையில உணவாக உட்கொள்ளுதுங்க. இதோட உடல்ல மேலிருந்து கீழக செங்குத்தாக 4 கருப்பு மற்றும் 4 வெள்ளை நிறக்கோடுகள் கொண்டதாலேயே இந்த பேர்ல அழைக்கப்படுது. கருப்பு வெள்ளை விலங்குகள்ல இந்த உலகம் முழுமையும் ரொம்பவும் பரவலாக வாழ்றதுதான் இந்த ஹோல்ஸ்டீன் மாடுகள். இந்த ஹோல்ஸ்டீன் பசுக்கள் இதாட கருப்பு வெள்ளை மற்றும் சிவப்பு வெள்ளை நிறத்தினதாகவே அறியப்படுறதும் இது ஒரு கறவை மாடு அப்படிங்கிறதால உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளிலேயும் பால் உற்பத்திக்காவே இதை வளர்க்குறாங்க. ஐரோப்பாவில் பெரும்பான்மையாக வளர்க்கப்படுகிற இந்த பசுக்கள் டச்சு மாகாணங்களான ஹாலந்து மற்றும் பிரிஸ்லாந்து தோன்றிய இனமாகும். இதுங்க ஏறக்குறைய 680 கிலோ எடை வரையில வளரும். இவை சுமார் 1.5 அடி உயரம் வரையில வளரக்கூடியவை. இதுங்களோட கலப்பின மாடுகள் ஏறக்குறைய 10 இருந்து 15 லிட்டர் வரையிலும், கலப்பு இல்லாத ஹோல்ஸ்டீன் பசுக்கள் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 25 லிட்டர் வரையில பால் கறக்கக்கூடியவை. இதோட பால்லேயும் கொழுப்பு சத்தும் சுமார் 3.45% மட்டுமே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 12வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.